எல்லாருக்கும் வணக்கமக்கா. இது மஞ்சுமல் பாய்ஸ். வீட்ல பொண்டாட்டி அழகா அம்சமா இருந்தாலும் சில சமயம் அவ நம்ம சொல் பேச்சு கேட்காம ராங்கித்தனமா நடக்கன்னு வச்சுக்கிடுவோமே. அந்த சமயத்துல வெளியில ஒரு அட்டு ஃபிகர் நம்மள புரிஞ்சுக்கிட்டு நடந்தா நம்ம எப்படி அந்த அட்டு ஃபிகரை கொண்டாடுவோமோ அந்த மாதிரி தான் தமிழ் சினிமா ரசிகன் இந்த படத்தை கொண்டாடி இருக்கான் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு. ஏன்னா இதை விட சூப்பரான படம்லாம் மலையாளத்துல எவ்வளவோ இருக்கு. மற்றபடி இது ஒரு சுமாரான மலையாள படம் அல்லது அதுக்கும் கீழே தான். சான்ஸ் கிடைக்கல எல்லாம் தமிழ மேல வன்மத்தை கேட்கறதையே கடமையா நினைச்சு செய்வானுவா சில மலையாள சினிமா சேட்டனுவ. இந்த படத்துலயும் அதை தான் வாங்கி எடுத்து வச்சிருக்கானுவா. படத்தோட கதையா அதுதானே. கேரளாவில் வேற வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு சோக்காளி பைய கூட்டம் கொடைக்கானலுக்கு டூர் வருது. வந்த இடத்துல எந்த நேரமும் குடியும் கும்மாளமா இருக்க அந்த கூறுகட்ட கூட்டம் அப்படியே போதையில குணா குகைக்கும் போகுது. போறவங்க கிட்ட ஆரம்பத்திலேயே அங்க இருக்கிற உள்ளூர் டூரிஸ்ட் கைடு எச்சரிக்கை பண்ணுதான். அதை தாண்டி எச்சரிக்கை பலகை வேற இருக்கு. அதுக்கும் மேல அந்த இடம்லாம் இரும்பு வலையை வச்சு அடைச்சிருக்கு. ஆனா இவனோ எல்லாத்தையும் மீறி குண்ண கொழுப்பு போய் குணா குகையில விழுந்தா இவனோட நம்ம காப்பாத்தணுமா? எப்படி இந்த நாதாரி பேலுவ ஜாலியா இருக்கணும்னு தான் உண்டு தான் சோழி உண்டுன்னு செவனே இருந்தவங்களோட தாலி எடுத்து நிம்மதியை கெடுத்த கதையை தான் காவியம்னு கொண்டாடிருக்கானோ நம்ம ஆளு. எல்லாம் கால கொடுமை. இதுல வேற கிளைமேக்ஸ்ல நம்ம இசைஞானியோட பாட்டை போட்டதுல நம்ம அளவுக்கு உச்சி விழுந்து போச்சு. ஓகோன்னு ஓட வச்சிட்டானுவா. ஆனா இப்பதான் தெரியுது சேட்டனும் அந்த பாட்டுக்கு காப்பிரைட் காசு கூட கொடுக்காம கள்ளத்தனமா யூஸ் பண்ணிருக்கணும்னு.